உன் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லைன்னா நீ ஆவிக்குரிய ஜீவித்துல வளர முடியாது. நானே பைபிள் படித்தேன், நானே ஜெபம் பண்ணேன், போனேன் வந்தேன்னா அது ஒன் ட்ராக் தான் போயிட்டு இருக்குது. அடுத்த ட்ராக் அங்க அடி வாங்குது. இன்னைக்கு கணக்கெடுப்பு என்ன தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்களை காட்டிலும் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இதுதாங்க கணக்கெடுப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரகசியம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அது மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை. அது மகிழ்ச்சியான, இது ஒரு மூடு மந்திரம், அது ஒரு மூடு மந்திரம், ரெண்டு மந்திரமும் போயிட்டு அப்படி இருக்கும். should be transparent. உபாகமம் 26:11 பின்பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய வீட்டில், நம்முடைய பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு செய்த நன்மைகள் எத்தனை காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். The happy family, மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறதற்கு தடையா இருக்கிறது. உன் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லைன்னா நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியாது. நானே பைபிள் படித்தேன், நானே ஜெபம் பண்ணேன், போனேன் வந்தேன்னா அது ஒன் ட்ராக் தான் போயிட்டு இருக்குது. அடுத்த ட்ராக் அங்க அடி வாங்குது. அதுதான் எந்த ஒரு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கிறதோ அங்கேதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். அதை தாண்டி நீ என்னதான் செய்து பாரு, you cannot achieve the perfection. ஒரு முழுமையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாக அங்குதான் இருக்கிறது. எதை தான் நீங்க செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் என்ன செய்யுங்க, ஆனால் ஒரு முழுமை இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க போக முடியாது. வெளியே வேணா தெரியலாம், ஆனால் உங்கள் உள்ளான ஒரு காரியத்துல அங்கே ஒரு வெற்றிடம் இருப்பதுதான். அப்போ இந்த மகிழ்ச்சியான குடும்பம் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருத்தியும் அங்கே அதிகமாக காணப்படும். ஆண்டவர் சொல்ல, சந்தோஷப்படுவீர்களா? எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறேன், சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை இழந்து இருக்கின்ற குடும்பங்கள், மகிழ்ச்சியை இழந்து இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு கணக்கெடுப்பு என்ன தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்களை காட்டிலும் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இதுதாங்க கணக்கெடுப்பு. இன்னைக்கு நிம்மதியை மகிழ்ச்சி இழந்த குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் முன்னணியிலே போய் கொண்டிருக்கிறது. இதை கேட்கும் போது நமக்கே வருத்தமா இல்ல? We believe the living God. We read the Holy Bible and the living word. நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறக்கா? இல்ல. மகிழ்ச்சியான குடும்பங்களை இழந்து இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இருக்கிறது. எப்படி அதை சீர்படுத்த வேண்டும், எப்படி எடிஃபிகேஷன் பண்ணணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இது பண்ண வேண்டும், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. லாட் ஆஃப் லெசன்ஸ் we have to learn through the Bible. நிறைய காரியங்கள் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும், அதுக்கு நேரம் இருக்கும், இதுக்கு நேரத்திற்கும். ஃபேமிலின்னு ஆண்டவர் குடும்பம்னு கொடுத்துருக்குன்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் செலவழிப்பதற்கு நேரம் இருக்காது. அதுதான் ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போங்கலாம், அங்க போனீங்கன்னா ஆளுக்கு ஒரு செல்போன்ல மகன் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருப்பான், மகா ஒரு பக்கத்துல இருப்பாங்க, இந்த ஐயா ஒரு பக்கத்துல, அம்மா ஒரு பக்கத்துல, ஆளுக்கு ஒரு 4 செல்போன், 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு வீடுக்குள்ளே. இப்போ ஒரு பெரிய மிந்தியில சொல்லுவாங்க, டிவி வந்த காலத்துல ஆண்டனா இருக்கும், டிவி வந்த காலத்துல ஆண்டனா மேல வச்சிருக்கோம். அந்த ஆண்டனாவை பார்த்து சொல்லுவாங்க ஆமானின் தூக்கு மரங்கள் என்று சொல்வார்கள்.
இப்ப பார்த்தீங்கன்னா செல்போன் நன்மையான காரியங்கள்லாம் இருக்குது, ஆனா இதுலயே அடிக்டர் ஆகும்போது இது ஒரு பேய், இது ஒரு பிசாசு அப்படிதான் நான் சொல்லுவேன். சார்லி என்கின்ற ஒரு மனிதனை குறித்து சமீபத்திலே நாம் கேள்விப்பட்டோம். சார்லி சதனா அமெரிக்காவிலே 32 வயது இளம் வாலிபன் சுட்டுக் கொல்லப்பட்டது அறிந்திருப்பீர்கள். ஆலயத்திலே நான் சொன்னேன் சார்லி. அந்த சார்லி 32 வயது தான். அவருடைய இளம் மனைவி, 2 பிள்ளைகள். அவர் ஒரு முறை இன்டர்வியூல சொல்லுகிறார், என் குடும்பத்திற்கென்று நான் ஒரு நாளை நான் ஒதுக்கினால் அந்த நாள் ஐ சுவிட்ச் ஆஃப் மை போன், என்னுடைய போனை கூட நான் ஆஃப் பண்ணிடுவேன். குடும்பத்திற்கு ஒதுக்குற நாள்ல போன் ஆஃப் பண்றாரு. நீ ஜெபிக்கும் போது போனை ஆன் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. டிங்னு ஒரு சத்தம் ஒண்ணு, கண்ணை திறந்து பார்க்கிறோம். we are taking everything is granted. அப்படி இருக்கும்போது how we will receive the God's blessings? எப்படி இருக்க முடியும்? அப்போ he knows the value of the family. அவனுக்கு தெரியுது அது குடும்பத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து போனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்க போறியோ அல்லது ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணுமோ, முதல்ல போனை என்ன செய்யணும், நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தேவனோடு கூட நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்பனா நேரத்தை செலவழிக்க வேண்டும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இது இல்லைன்னா, தகப்பன் ஒரு போயிட்டு இருப்பாரு, தாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு போயிட்டு இருப்பாங்க. அது வீடா? அது என்னது? அது என்னன்னே தெரியல. அதுக்கு என்ன பேர் விடுன்னு தெரியல. குடும்பம்னு சொல்லவா, அது என்னன்னு சொல்லல. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அங்கதான் அடி வாங்குகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் அடிப்படையிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாமிலே வந்த பஞ்சத்தை போல இங்கே ஈசாக்குடைய காலத்துல ஒரு பஞ்சம் வருது. அப்ப இந்த ஈசாக்கு எகிப்துக்கு போறான். இந்த ஈசாக்கு எகிப்துக்கு போகும்போது அந்த எகிப்துல உள்ள மக்கள் ஈசாக்கை பார்க்கறாங்க, ரெபேக்கால பார்க்கறாங்க. ரெபேக்கா ரொம்ப அழகு உள்ளவளா இருந்தால், அப்போ அவ மேல யாராவது பிரியப்பட்டு ஈசாக்க கொலை பண்ணிட்டு அவளை எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி ஈசாக்கிட்ட கேட்பாங்க, இது யாருன்னு சொல்லும் போது என் சகோதரின்னு சொல்லிடுவான். இதுதான் ஒரு ஆபிரகாமும் சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த காலத்து வழக்கங்கள் இதே போல அங்க நடக்கிறது ஒரு சகஜமான காரியம். ஏதாவது வேணா சரி கொலை பண்ணிட்டு தன்னுடைய மனைவியை எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி சகோதரின்னு சொல்லிட்டான். ஆனா பாருங்க, ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையான ஒரு தேசத்துக்குள்ள, மாற்று தேசத்துல போறாங்க. அந்த தேசத்தின் ராஜா ஒரு முறை பார்த்துட்டான், இவங்க கணவன் மனைவியால இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஏன் என்கிட்ட நீ போய் சொன்னா? இது எதை குறிக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாற்று தேசத்துல போனாலும், மிகுந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஈசாக்கும் ரெபேக்காலும் நேரத்தை செலவழித்தார்கள் என்று 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 பேரும் ஒருமித்து அவர்கள் நேரத்தை செலவழிப்பதை, விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த ராஜாதான் அவன் புரிந்து கொண்டான். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்கு குறிக்கிறது என்றால், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று இருக்கும்போது அங்கே ஒரு ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும், அங்கே ஒரு பகிர்தல் இருக்க வேண்டும், அங்கே ஒரு நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதுதான் குடும்பம். அதான் குடும்பம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சிக்கு அதான். நம்ம பிஸியா இருக்கலாம், எவ்வளவு பிஸியா இருக்கலாம். ஒருவேளை அந்த பிஸியஸ்ட் சூழ்நிலை மத்தியிலும் ஏதாவது ஒரு நாள், ஏதோ ஒரு நேரம் நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளோடு கூட செலவழிக்கணும், மனைவியோடு செலவழிக்கணும், கணவனோடு செலவழிக்கணும், பெற்றோரோடு செலவழிக்கணும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கிறது தான் அந்த குடும்பத்தில தான் என்ன செய்ய முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வர முடியும். இதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, குடும்ப ஜெபத்தை வைங்க, ஃபேமிலி பிரேயரை வைங்க. ஏன்னா அந்த குடும்ப ஜெபத்துல எல்லாரும் ஒரு அசம்பிள் ஆகிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப ஜெபத்தை வைங்க, ஃபேமிலி பிரேயர் இருக்கணும்.
அப்ப நான் இருக்கிற வீட்டில் இல்லை, இருக்கிறேன் எல்லாரும் ஒரு டைமாவது இருக்கும். சிலர் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் வச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு நேரம் வீட்டில் உள்ள எல்லாருமே இணைந்து சாப்பிடுகிறார்கள். குறிப்பாக அது ஒரு டின்னர் டைமாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கலாம். எல்லா வீட்டில் இருக்க அத்தனை பேரும் இருந்து அந்த வாரம் முழுவதும் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஷேர் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் வடக்கு தெற்க போயிட்டு இருக்கிற கேஸுகளும் இருக்குது, இப்படியும் இருக்குது. ஆனால் ரெண்டு குடும்பத்திற்கும் ஒரு வித்தியாசமும் பார்க்கலாம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேரத்தை நாம் செலவழிக்கிறவராக இருக்கணும். நல்லா யோசிச்சு, ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், எப்போ நமக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அது எது மூலமா வருது தெரியுமா? எது மூலமா வரும்? தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கணும். ஆண்டவரோடு கூட நீங்க நேரத்தை செலவழிக்க 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 உங்க உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு இருக்கும். இதே போல குடும்பத்தினரோடு நீங்க நேரத்தை செலவழிக்க செலவழிக்க அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு இருக்கும். சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், ஆலயத்துக்கு வருகிற நாம் இதுல திருத்திக் கொள்ள வேண்டும், இதுல சரியா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். எங்க போனாலும் சரி, எது போனாலும் சரி, எதெல்லாமோ போன பேசுவோம். ஆனா வீட்டில் ஒரு மனைவிட்டையோ ஒரு கணவர்கிட்டையோ எங்கேயாவது ஊருக்கு போனா கூட சிலர் பேச மாட்டாங்க. ஆனா சிலர் போகும்போது வரும்போது எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. இதான் இருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரிப்படுத்த வேண்டும். ஒருவேளை நான் பிஸியாக ஏதாவது மறந்தா கூட என் மனைவி விட மாட்டான். சரிண்ணா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பா, அல்லது கால் பண்ணி பேசிடுவா. மீட்டிங்க்கு போகும்போது லேட் ஆகும், அதுக்குள்ள 4-5 நேரம் வந்துடும். இப்போ என்கிட்ட பேசலனாலும் என் கூட வர்றவங்ககிட்ட மீட்டிங் முடிஞ்சிட்டா, பாஸ்டர் ஃபோன் எடுக்கல இன்னும் வந்துடும். இதுதான் இப்படிப்பட்ட ஒரு இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஹெல்த்தியான குடும்பமா இருக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் பிஸியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நானே இருந்திருக்கிறேன். ஐ வாஸ் சோ பிஸி செவரல் டைம்ஸ். ஆனாலும் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பிஸினஸ் we have to find out the time. டெய்லி இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நேர்த்தி செல்வி உங்கள் பிள்ளைகளோடு கூட இருங்க. எனக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு பெரிய குடும்பத்தினர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. காலையில் ஓடுவாங்க, மாலையில் ஓடுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாயிரும். காலையில் எழும்பி அத்தனை பேரும் கோயிலுக்கு போயிடணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெல் மெடிக்கிறதுக்குள்ள சென்னையில் வசிக்கிற ஒரு குடும்பத்தினர் சரினா அத்தனை பேரும் கோயிலுக்கு போயிடணும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வருவாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு மத்தியால ஒரு நல்ல சாப்பாடு, அப்புறம் தூங்குறவங்க தூங்கணும். கரெக்டா 7 மணிக்கு ராத்திரி பிரேயர் ஆரம்பிச்சிருவாங்க. யார் யார் எங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் கம்பல்சரியா இருக்கணும், நோ எக்ஸ்கியூஸ். அந்த பிரேயர் 10 மணி வரையும் போகும். சரினா நல்லா கொட்டு அடிச்சு பாட்டு பாடி ஜோம்னா 3 மணி நேரம் அத்தனை பேர் இருப்பாங்க. ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுதல் எல்லாம் இருக்கும். நானும் அந்த பிரேயர்ல இருந்திருக்கிறேன். சரிதானா? அப்படி ஷேரிங் எல்லாமே இருக்கும். கடைசியில் 10 மணிக்கு பிறகு தான் டின்னர். 10 மணிக்கு பிறகு தான் டின்னர் முடிச்சுட்டு அடுத்த திங்கக்கிழமை அவங்க ரொட்டீன் லைஃப் ஓடிடும். ஸ்கூலுக்கு போறவங்க போவாங்க, காலேஜுக்கு போறவங்க போவாங்க, வேலைக்கு போறவங்க போவாங்க, தொழிலுக்கு போறவங்க போவாங்க, போயிடும். இதுதாங்க குடும்பம். இதுதான் மகிழ்ச்சியான குடும்பம். ஆண்டவர் இதுதான் இருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்துல பாருங்க ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியம் தன்னை போல வளர்ந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, தன்னை போல வளர்ந்துட்டு இருக்குது. இதுதான் அது இருக்கு. சிலர் ஒருத்தருடைய மகிழ்ச்சி இன்னொரு மற்றவங்களுக்குலாம் என்ன செய்யும், துக்கமா இருக்கும். ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ஒருவர், அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், தண்ணி அடிக்கிறவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நிம்மதியை கெட்டு போயிருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதி கெட்டு இருப்பாங்க. ஆமா, சிலர் தாங்கள் தான் மகிழ்ச்சியா இருக்குன்ட்டு இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்துட்டு இருப்பாங்க, நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தோஷம். தனிநபரின் சந்தோஷம் மற்றவங்களுக்கு அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா நாம் அனைவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான்
ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் அதை ஆராய்ந்து அலசி பார்க்கணும். என் ஃபேமிலியில மகிழ்ச்சிக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சமாதானத்துக்கு என்ன இது இருக்குது, அதை தூக்கி வெளியே போடுங்க, அவ்வளவுதான். அதை கொடுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர்றதுக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது கூடாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் குடும்ப ஜெபத்தை செய்யுங்க செய்யுங்க. ரெண்டாவது, மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கிறதுக்கு நான் வேத படமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். தேவனுக்கு, ஆமா. ரெண்டாவது, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். இந்த கொர்நேலியு யாரியா? அவன் புறஜாதியான். அதை தான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்குது பாருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், கிறிஸ்தவர் அல்லாதவர்களை காட்டிலும் மற்ற நண்பர்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்கிறாள் என்று சொன்னேன். இந்த கொர்நேலியு யாரு? யூதன் அல்ல. He was a Gentile. அவன் ஒரு புறஜாதியான். ஆனா அவனுக்கு பாருங்க தேவ பக்தி இருக்குது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்தில் இருக்கிற கணவனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மனைவிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது பிள்ளைகளுக்கு இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அந்த ஃபியர் ஆஃப் காட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு இருக்குது. இந்த பயத்தெல்லாம் விடுங்கனே, இந்த பயத்தெல்லாம் விடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அதை மட்டும் பாருங்க. ஆமா, நீங்க ஆண்டவருக்குரிய காரியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன வளர பாருங்க. மற்றதெல்லாம் தன்னை போல வந்துட்டு இருக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம இருக்கிறோமா? அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒன்ன கூட செய்ய மாட்டீங்க. வாயை திறந்து அவசரத்துக்கு பொய் கூட வராது. ஐயோ போச்சு, தப்பு, இல்லாத பொல்லாத மற்றவங்களை பற்றி நீங்க பேச மாட்டீங்க. மற்றவங்களோட பொறாமையோ அவர்களை இச்சிக்கிற காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் வந்துடும். அந்த சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஹவு த ஹாப்பினஸ், அது யாராலும் கொடுக்க முடியாதுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் குடும்பங்கள்ல இல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா காலையில எழும்பி ஒழுங்க வேதத்தை வாசிப்பாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா தனி ஜெபம் பண்ணுவாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு புரண்டு கோயிலுக்கு தான் போகணுங்கிற எண்ணம் வரும். அப்ப இந்த இதெல்லாம் இல்லைன்னா இருதயத்தை கடினப்படுத்தி வணங்கா கழுத்துள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. தேவனுக்கு பயம் இருந்தா இதெல்லாம் நடக்காது. தேவனுக்கு பயம் இருக்கும் போது இதெல்லாம் நடக்கும். வேத வாசிப்போம், ஜோமோனும், ஆலயத்துக்கு போவோம், சாட்சியா வாழ்வோம். நான் இயேசுவின் பிள்ளை, என்ன மற்றவங்க பார்ப்பாங்க, அப்ப நான் எப்படி இருக்கணும்? அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உள்ள வரும். நம்மளால சும்மா இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கும். அதுதான் தேவ பக்தி. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சில வியாதிகளுக்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனை இருக்குதா? டாக்டர் கேட்பாரு, இது பிரச்சனை. அப்ப இந்த வியாதி ஒரு அடையாளங்கள் என்னது? சிம்டம்ஸ், அடையாளங்கள். அதே போல நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அல்லது மனுஷி என்பதற்கு அடையாளம் இதுதான். நீ வேதத்தை வாசிப்பாய், ஜெபிப்பாய், ஆலயத்துக்கு வருவாய், சாட்சியா இருப்பாய், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். அது இல்லைன்னா இன்னும் அந்த தேவ பயம் உங்களுக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிறதிலும் அதுதான். தேவ பயத்தோடு பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்க கரெக்டா இருந்தாதான் உங்களை பிள்ளைகளை கரெக்டா நீங்க வளர்க்க முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இருக்கணும். மனவாவின் மனைவிக்கும் குழந்தை இல்லை.
ஆனா குழந்தை இல்லாத சமயத்துல தேவதன் வந்து சொல்றான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தம்பதிகள் கேட்கிறாங்க. அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 8 வாசிக்கும் போது அந்த தம்பதிகள் கேட்கிறாங்க, அந்த தேவதூதனை திருப்பி எங்களுக்கு அனுப்பி அந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுங்க. எவ்வளவு அருமையா கேட்கிறாங்க பாருங்க. அந்த குடும்பம், எங்க குழந்தைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. இதுதான் தேவ பக்தி உள்ள குடும்பம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு குடும்பம். வேதமும் அதுதானே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அதுக்கு ஒரு அளவே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வாதம். மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ தெய்வமும் இல்லை, கடவுள் பயமும் இல்லை, ஒரு பயமும் இல்லைன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இருக்கும்போது அந்த குடும்பம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் நீங்கள் பாரத்தோடு என்னை ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வீட்டில் அதைத்தாங்க, இதைத்தாங்க, அதைத்தாங்க, இதைத்தாங்க, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க. என் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்ப்பா, என் பிள்ளைகள் வளரணும், என் கணவன் என் மனைவி வரணும். இதை ஜோமனுங்க, இதை ஜோமனுங்க. அதை ஜோம்பட ஆரம்பிச்சீங்கன்னா மீதி எல்லாம் ஆண்டவர் தன்னை போல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில எதிர் அனுபவிப்பீங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட, அப்பொழுது எல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன் நீ சொன்னாரே, அது என்ன பொய்யான வாக்கா? செய்யாமல் போவாரா? யோசித்து பாருங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுங்க. இன்னைக்கு அதை கேளுங்க. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம், அதுல நாங்க வளரணும்ப்பா. அப்படி நம்ம கேட்கும் போதுதான் அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை கொடுக்கும். மூன்றாவதாக மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சியான குடும்பமா இருக்குன்னா உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, குடும்பத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி வரணும். கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரகசியம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அது மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை. அது மகிழ்ச்சியான, இது ஒரு மூடு மந்திரம், அது ஒரு மூடு மந்திரம், ரெண்டு மந்திரமும் போயிட்டுன்னா அப்படி இருக்கும். should be transparent. நம்ம வெளிப்படையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அங்கே ஒரு மகிழ்ச்சியை பார்க்க. இந்த அம்மா ஒரு ரகசியமா போயிட்டு இருக்கோம், அந்த ஐயா ஒரு ரகசியமா போயிட்டு இருப்பாங்க. வாட் இஸ் திஸ்? அதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போயிடலாமா? எதுக்கு குடும்ப வாழ்க்கை? எதுக்கு ஃபேமிலி லைஃப்? என்னத்துக்கு? ஆளுக்கு ஒருக்குமா போயிருங்க, குடும்பமே வேண்டாமா? அதுக்கு ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினாரு. வெளிப்படையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் பிரேயருக்கு வரும்போது சொல்றதுக்கு, சிலர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கா ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இப்படிலாம் இருக்கிறாங்க. மாச கணக்கா இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துறது எதற்காக ஏற்படுத்தினார்? இதற்காக கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் ஹெல்தி ஃபேமிலி. அந்த குடும்பம் தான் ஒரு நல்ல, ஒரு உண்மை உள்ள ஒரு குடும்பமாக இருக்க முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அதான் முக்கியம். வேதமும் அதுதானே சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்ட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்துல
ஐயா பெரிய செலவழியா இருப்பாரு, அம்மா தேனி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை கணவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது எக்ஸெப்ஷன் என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பணம் வேணும்னா இன்னொருத்திட்ட போய் நிற்கிறதுக்குல. சில சமயத்துல மனைவி ரொம்ப செலவழியா இருக்கும், கணவர் ஏதோ ஒரு பணத்தை வச்சிருப்பாரு. அந்த பினான்சியல் காரியத்துல எக்ஸெப்ஷன், அதை நான் சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் அதுல ஒரே ஓட்டுல போனீங்கன்னா திருப்பி கடனாளிகளா போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அல்லது இன்னொருத்தர் கையேந்த இருக்கணும். ஒருத்தர் செலவாளினா ஒருத்தர் கொஞ்சம் மிதமா இருக்கணும். அப்படிதான். அதான் ஒரு டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி சொன்னா, சம்பளத்தை வாங்கி அப்படியே கொடுத்துருவேயா, ஏன்னா அதான் பிரச்சனையே இல்லை, தெரியும் அவங்களுக்கு இதுதான்ட்டு. அதுவும் பரவாயில்லதான். பினான்சியல் காரியங்கள்ல எக்ஸெப்ஷன், ராதர் தன் தட். அதை தாண்டி மற்ற காரியங்கள்ல ஒரு வெளிப்படையான ஒரு காரியம் கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றேன், பொருளாதார அந்த நிர்வாகத்துல மேபி எக்ஸெப்ஷன். there are some reasons, valuable reasons அங்க இருக்குது. அது தவிர மற்ற எந்த ஒரு காரியத்திலும் கணவன் மனைவிக்குள்ளே ரகசியமாக இருக்கிற காரியங்கள் நீ ஒண்ணு இருக்க கூடாது. அப்படி என்ன இருக்க தேவை இருக்குது? நிறைய வீடுகள்ல நடக்குது. கணவன் செல்போனை மனைவி எடுக்க முடியாது, மனைவி செல்போனை கணவன் எடுக்க முடியாது. இது என்ன கணவன் மனைவி வாழ்க்கையா இது? வாட் இஸ் திஸ்? என்ன அது? இதான் டிரான்ஸ்பரன்சி. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். என்ன மாம்சம் இது? வேதத்தை கரெக்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உடை தெரிய வேண்டும். உடை தெரியவன் டிரான்ஸ்பரண்ட், உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பிசாசு உங்க எல்லைக்குள்ளே வர முடியாதுங்க. உங்க பவுண்டரி, அவங்க உங்க ஏரியா பக்கம் வந்தாலே அவன் நடுங்குவான். ஐயா, இங்க இந்த இடமே ஒரு மாதிரி டெரிபிளான இடம், இது நமக்குள்ள இடம் கிடையாதுன்னு போயிருவான். வரமாட்டான். இயேசு வருவார், அவர் இருப்பார், அவர் நடத்துவார். அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து பெருகக்கூடியதாக நிச்சயம் காணப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கணும். இந்த உண்மையை குறித்து சொல்லும் போது எலிசபெத்து சகரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. இந்த எலிசபெத்தும் சகரியாவும் வயசான தம்பதியர்கள், அவங்களுக்கும் குழந்தை கிடையாது. பின்னால யோவான் பிறக்கிறான். சரியா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த குடும்பத்தை குறித்து, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும், நல்லா கவனிங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய், தேவர் பிளேம்லெஸ், குற்றம் மற்றவர்கள். அடுத்தது, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்கள். எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறான் பாருங்க. குற்றமற்றவர்கள், நீதி உள்ளவர்களா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்ததுனால ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா? குழந்தை இல்லாம விட்டுட்டாரா? இல்ல. ஆண்டவர் யோவானை கொடுத்தான். அந்த யோவான் தான் இயேசுவுக்கு முன்னோடியாக வழியை என்ன செய்தான்? ஆயத்தப்படுத்தினான். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அதை தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது சொல்லுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். இது யாரு? விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:10, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே
ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கணும் இனிமே. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிட்ட தைரியமா சொல்லணும். நல்லா அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சிருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:10 எல்லாரும் எடுத்து வச்சிருங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மாய் நீங்களும் சாட்சி. எவ்வளவு அருமையான வசனம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் நீங்க இப்படி மாறிட்டனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இது யாருக்கோ அந்நியருக்கோ பிரஜாதிகளுக்கு எழுதப்படல, விசுவாசிகளேகிய உங்களுக்குள்ளே. பவுல் தைரியமா சொல்றான். அவனும் தன்னை ஒரு விசுவாசியா வச்சுட்டு சொல்றான், விசுவாசியாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதைதான் ஐயா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இதோட நான் நிறுத்த போறேன். இதுதான் கிளைமாக்ஸ். ஒரு விசுவாசி அடுத்தவங்களை பார்க்கும்போது, எக்ஸ் ஒய்ய பார்க்கும்போது, ஏ பியை பார்க்கும்போது, நீங்க பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களா நடக்கிறீங்களுக்கு அவர்களும் சாட்சி, தேவனும் சாட்சியா மாறுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கும் போது நிச்சயமா எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி ஃபேமிலி பி பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்படும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அங்கேயே அடித்தளம் போட்டாச்சு. யூ வில் பில்ட் அப். அதை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதியில ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், படைத்தார். 2 பேரும் உருவாக்கப்பட்டவர்கள் தான், பிறந்தவர்கள் அல்ல. பிறந்தவர்கள் அல்ல. ஆதாம் ஏவாள் 2 பேரும் உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உருவாக்கின நோக்கம் என்ன? அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த நோக்கம் என்ன? படைத்த நோக்கம் என்ன? அவர்கள் இந்த பூமியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், இறை பக்தியோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர் என்ன செய்தார்? தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சிருஷ்டித்த நோக்கம். அதுதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்தது. அதான். அப்புறம் பாவம் வந்தது, தவறுனது, வெளியே அடித்துப்பட்டார்கள். அது அடுத்தது. ஆனால் சிருஷ்டித்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவர்கள் தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் தேவனோடு கூட என்றும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர் குடும்ப வாழ்க்கையை என்ன செய்தார்? உருவாக்கினார். The very base, the foundation, fundamental என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கின நோக்கமே குடும்பங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எதற்கு தாயா குடும்பத்தை ஆண்டவர்? ஏதோ 25 வயசு ஆயிட்டு 27 வயசு ஆயிட்டு ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சு விட்டுருவோம், கல்யாணம் கட்டி கொடுத்துருவோம். இது சம்பிரதாயம், இதுக்காண்டி இல்லை. இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி கல்யாண வயசு ஆயிட்டு என்ன கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம், இது பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக ஆண்டவர் செய்யல. குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குவது அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்திருக்கிறார். நிறைய வீட்டில் போட்டிருப்பாங்க ஸ்வீட் ஹோம், வீட்டு வாசல்ல தொங்கும் ஸ்வீட் ஹோம். அங்க பாத்தீங்கன்னா உள்ள ஹாரிபிள் ஹோம் தான். உள்ள போய் பாத்தீங்கன்னா ஹாரிபிள் ஹோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலையின் திருச்சபை மக்களே, நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியின் குடும்பமாக மாற வேண்டும். எதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான். We start from ourselves. We start from ourselves. நம்மிலிருந்து ஆரம்பிங்க. உங்க மகிழ்ச்சி உங்களை சுத்தி இருக்கிற மற்ற குடும்பங்களை டச் பண்ணும். எப்படி அந்த மாவு, புளித்த மாவு அத்தனையும் ஒண்ணு போல ஆக்கிடுது பாருங்க. அதே போலதான் ஸ்ப்ரெட் ஆகணும். முதல்ல உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துல அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா அடுத்த குடும்பத்துக்கு அது போகாது. அது மற்ற குடும்பத்தை பாதிச்சிரும்.
ஆனா இது மற்ற குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறும். அன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க, அலசி பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி இருக்கணும். முதன்மையான காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வளர்ச்சி. இது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி விடுங்க. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கணவனும் மனைவியும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்க என்ன செய்யணும்? வளரணும். அதற்கு என் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை செலவழிங்க. ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யுங்க? டாக் வித் யுவர் சில்ட்ரன். எப்படி படிப்பு விஷயமா, மற்ற காரிய விஷயமா பேசுங்க. பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்க. ஜெபிங்க. அதுதான் சொல்றேன், குடும்ப ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து நேரத்தை செலவழிங்க. சேர்ந்து எங்கேயாவது என்ன செய்யலாம்? நீங்க ஒரு சுற்றுலா கூட போகலாம், உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றாப்ப. சரிதானா? ஏதாவது ஒன் டே ட்ரிப்பு போகலாம், அந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் நம்ம வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், அதுல ஒரு நேரத்தை செலவழிப்பதற்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி என்பது அந்த உறவு, அது ஏதோ கல்யாணமாகி ஒரு வருஷத்துல இருக்கிறதுன்னு இல்லை. அது காலம் பரியந்தும் இருக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அவ்வளவுதான். அது எத்தனை வயசு இருந்தாலும் சரி, அது 70 வயதா இருந்தாலும் சரி, அது 60 வயதா இருந்தாலும் சரி, 80 வயதா இருந்தாலும் சரி. The married life is blessed. The married life is unique. The marriage life is very instituted by God. தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இதை நாம் என்ன செய்யணும்? நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். நேரத்தை செலவழியுங்கள். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்க பிள்ளைகள் தப்பா போறீங்கன்னா சொல்லுங்க, இது ராங், இப்படி செய்யாத, மகனே செய்யாத, மகளை செய்யாத சொல்லுங்க. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு இடரலா பெற்றோராகிய உங்க வாழ்க்கை இருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உபதேசம் சொல்ல முடியும்? உங்க பிள்ளைகள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் மெச்சூர்டானவங்க தான், பார்ப்பாங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும், வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு டிராமாவையும் அந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இருந்தனா எப்படி அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளருவாங்க? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பயத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க குடும்பத்துல வேணும். கடைசியாக உண்மை உள்ளவர்களா இருங்கள். இதுதான் முக்கியமான காரியம். டிரான்ஸ்பரன்சி. உண்மை உள்ளவர்களா இருங்க. கணவன் மனைவிக்கு எதையும் மறைக்காதீர்கள், ஒளிக்காதீர்கள். பி டிரான்ஸ்பரண்ட். எக்ஸப்ஷன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், அது காமன்லி அக்செப்டட். அதை தாண்டி எல்லாவற்றிலும் திறந்த மனதோடு செய்யுங்க. உங்க அன்பு வளரும், ஐக்கியம் வளரும், சந்தோஷம் பெருகும், தேவநாம மகிமைப்படும். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தது, கணவன் மனைவியை என்கின்ற அந்த அந்தஸ்தை கொடுத்தது நாம் மகிழ்ச்சியா இருந்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கும் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் என்ன செய்யணும்? நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றே முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். இது ஒரு முக்கியமான நேரம். தேங்க்யூ லார்ட். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோஸ்டிக் நேச்சரை கலைந்து போடலாம். நீயா நானா நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பலன் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது ஒரு பலவீனமா இருக்கலாம். ஒருவருக்கு இருக்கிற பலன் மனைவிக்கு இருக்கிற பலன் கணவருக்கு ஒரு பலவீனமா இருக்கலாம். கணவனுக்கு இருக்கிற பலன் மனைவிக்கு ஒரு பலவீனமா இருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் 2 பேரையும் கொடுத்திருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து அலசி பாருங்க, எங்க தவறுங்க. உங்க குடும்ப நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, மகிழ்ச்சியை போனதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் ராங் இன் இட்? ஐ வாண்ட் டு ரீபில்ட் இட். நான் திரும்ப அதை கட்டணும்.
எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நான் திரும்ப அதை கட்டணும், எனக்கு உதவி செய்யுங்க சாமி, என் குடும்பத்தை கட்டணும். ஐ வாண்ட் டு பில்ட் மை ஃபேமிலி. இதுவரை அதுல குறைவுபட்டு இருந்தேனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறுன காரியங்களை நான் சரிப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபத்தை நடத்துவேன். என் மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பேன். கணவன் மனைவிகளே பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கும். இப்படி இந்த காரியத்தை நீங்க சொல்லுங்க. Thank you, Jesus. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறாருங்களா? உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பம் வாழ்க்கை என்பது இட்ஸ் எ கிஃப்ட், ஒரு பரிசு. அதை வீணாக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடரலா இருக்காதுங்க, இடலாரா இருக்காங்க. நிறைய காரியங்கள் பெற்றோர் பண்ணுகிற தவறுகள் தான் பிள்ளைகளை பாதிக்கிறது. நீங்க சரிப்படுத்துற காரியத்தை சரிப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் வரணும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்களோ, உண்மையா ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஐயா, என் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், என் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளரணும். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை ஏசப்பா அப்படியே கேட்கிறாரு. உண்மையா ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, ஒரு வித்தியாசத்தை கொடுப்பார். Thank you, Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். தகப்பனே, இந்த பிரார்த்தனை வேளையில யாரெல்லாம் உண்மையாய் என் குடும்பத்திலே ஆண்டவரே சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும், அதற்கு நான் சரிப்படுத்துகிற காரியங்களை என்னை சரிப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு கணவனையும், ஒவ்வொரு மனைவியையும், ஒவ்வொரு பெற்றோரையும், பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. குடும்பங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு நீர் உதவி செய்யும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ பயம் இருக்கட்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினதின் நோக்கம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும்.
அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்திற்கு தான் ஆண்டவரே நீர் படைத்திருக்கிறீர் அப்பா. இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷம், நித்தியத்திலே பங்கெடுப்பு, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்க விடுதலையின் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் கொடுத்தரலாம், குடும்பங்களுக்கு கொடுத்தரலாம். ஆண்டவரே, இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதத்தை நீ தாராளமாய் கொடுத்தரலும். உங்க கிருபை மாத்திர கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.